வணக்கம் தோழர். பேரன்பும் பெருங்கருணையுடன் என்றும் உங்கள் களிராடும் காடுராஜன். அப்பா என்ன சொல்கிறது வாங்க, அப்படி இருக்குது இந்த வேளாங்கண்ணி மரியம் தாயோட இல்லம். சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. நான் இது வரைக்கும் எந்த சர்ச்சுக்குமே போனதில்லைங்க. இந்த மாதிரி கத்தோலிக்க சர்ச்சுக்கோ தேவாலயங்களுக்கோ நான் எங்கேயுமே இது வரைக்கும் போனதே இல்லை. போகணுங்கிற ஆசையும் கொஞ்சம் அந்த பாலி வயதை தாண்ட வரைக்கும் எனக்கு இருந்ததே இல்லை. ஆனால் கொஞ்சம் ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த மாதிரி பெரிய பெரிய சர்ச்செல்லாம், அதாவது சென்னை சாந்தோம் சர்ச்சுங்க, அப்புறம் சென்னை பெசன்ட் நகர் சர்ச்சு, இது எல்லாம் பார்க்கும்போது நிறைய மக்கள் அப்படியே அமைதியாக அவங்க வழிபாட்டு முறைகளெல்லாம் உள்ளே போய் பார்க்கணும். ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு பெரிய சர்ச்சுக்குள்ளே நாம் போய் அங்கே அவங்க எப்படி கடவுளை வேண்டி வழிபடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் எனக்கு அது வாய்ப்பே இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. கேரளா போகும்போது கூட நினைப்பேன் கொச்சின், அப்புறம் ஆலப்புழா, அங்கெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப பெரிய பெரிய சர்ச்செல்லாம் பார்த்துருக்குறேன். அப்படியே வெளியிருந்துட்டு பஸ்லேயோ அல்லது பைக்லேயோ போகும்போதும் ஆசையாக பார்த்துக்கிட்டே போவேன். கடந்து போயிடுவேன். கடந்து போகும்போது ஒரு 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 கனமாக இருக்கும். உள்ளே போகலாமா, நின்று உள்ளே போய் கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு. ஆனால் ஏதோ ஒரு ஒரு என்ன எதுன்னு தெரியாது எனக்கு. அப்படியே நான் கடந்து போயிருக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி பெரிய பெரிய சர்ச்செல்லாம் எங்கேயாவது கர்நாடகா போகும்போதும் அப்படி தான். நிறைய இடத்துல பெங்களூர் போகும்போது கூட நிறைய சர்ச்செல்லாம் பார்த்துருக்குறேன். மைசூர், அப்புறம் மைசூர் போகிறோம் அசோக ஸ்ட்ரீட்டில் அந்த பக்கம் போனோம்னா அப்படியே வேற ஒரு உலகமாக இருக்கும். மைசூர் பேலஸ் தாண்டோன்னு அசோகா ஸ்ட்ரீட் போனீங்கன்னா அங்கே அப்படியே வேற ஒரு உலகமாக இருக்கும். அப்படியே இப்போ எங்கேயோ வேற ஒரு நாட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ அமைதி. அந்த சர்ச்செல்லாம் அப்படி சாயந்தர நேரம் மக்கள் அப்படியே அலையாக போகிறதெல்லாம் பார்த்து அப்படியே ஆசையாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு சர்ச்சுக்குள்ளே போயிட்டு சும்மாவாச்சும் போய் வேடிக்கையாவது பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு நினைப்பேன். ஆனால் ஏன்னோ அந்த மாதிரி வாய்ப்புகளெல்லாம் கிடைச்சதே இல்லை. இந்த மாதிரி கிறிஸ்துவ தேவாலயங்கள் மட்டும் இல்லைங்க, நிறைய தர்காவில் போகணும். தர்காலெல்லாம் நம்ம அனுமதிப்பாங்களா, அங்கே போய் தொழுகை எப்படி நடக்குது, நாமளும் தொழுதாதான் என்ன, நாமளும் ஒரு சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணாதான் என்ன அப்படின்னெல்லாம் நிறைய நினச்சதுண்டு. ஏன்னா எல்லா கடவுளுமே கடைசியில் போய் சேர இடம், அவங்க போதிக்கிற விஷயங்கள், மனிதனுக்கு சொன்னது அன்பு, அமைதி, சமாதானம், இந்த 3 தான் இல்லையா? எந்த கடவுள் தான் இருந்தாலும் கடைசியில் அங்கே தான் போய் நிற்கிது. ஸோ எதுவாக இருந்தது எந்த இடத்துல வேணால் நம்ம தேடிக்கலாம். இப்போ ஒரு மாரியம்மன் கோயிலில் கிடைக்கலாம், இல்லை ஒரு இந்த மாதிரி நேற்று போன மாதிரி ராமேஸ்வரத்தில் கிடைக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு தேவாலயத்தில் கிடைக்கலாம். ஒரு கேரளாவிலையோ கர்நாடகாவிலையோ எங்கேயாவது நம்மளை கண்டுபிடிச்சிடலாம் நாம் யார் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? இதை தேடி 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 போகும்போது எல்லா இடங்களுக்கும் போகணும், எல்லா இடங்களுக்கும் பார்க்கணும் அப்படின்னு நிறைய இருந்திருக்குது. ஆனால் இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்த எனக்கு இன்றைக்கி இப்படி ஒரு வாய்ப்பு, அதுவும் இந்த மாதிரி இந்தியாவிலேயே, ஏன் உலகத்துக்கே இந்த பூமி ரொம்ப சிறப்பானதுன்னு நினைக்கிறேன் நான். உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஆனால் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சுது, வேளாங்கண்ணி மாதா கோயில் இந்த பூமி இந்தியாவுக்கு இதுதான் பிறப்பிடம்னு நினைக்கிறேன். கிறிஸ்டியானிட்டிக்கு அப்படி தான் இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற விஷயம், வரலாற்று விஷயங்களெல்லாம் இருக்குது, நான் படித்தேன். ஸோ அதை பற்றி பேச போகிறதில்ல. நான் முதல்ல இந்த வேளாங்கண்ணியில் தான் நிறைய நான் எங்கெங்கேயும் முன்னாடி சொன்ன மாதிரி போகணும்னு நினச்சிருந்தேன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இந்த கடவுளாக தான் இங்கே யார் எங்கெங்கே போகணுன்னு, எப்போ போகணுன்னு விதிப்படி தானே. நிறைய பேர் சொல்லுவாங்க, திருப்பதி நீ நினச்சா சாதாரணமாக போயிட முடியாதுடா, அதுக்கு உனக்கு தலையில் எழுதியிருந்தால் தான் போக முடியும் அப்படிம்பாங்க. நீ இந்துவாக இருக்கலாம், ஆனால் நினச்சி இருந்தால் தான் போக முடியும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி எனக்கு இன்ன வரைக்கும் திருப்பதி நான் போனதே இல்லை. அது மாதிரி இந்த தேவாலயங்களுக்கு போகணும் அப்படின்னு நினச்சது, இப்போ ஏற்பட்ட ஒரு தலைமை இடத்துல ஒரு புண்ணிய பூமி, அது மாதாவோட தாயோட இல்லத்தில் நான் கால் வைப்பேன் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்தோன்னே அவ்வளோ ஆச்சரியமாகவும் அவ்வளோ பிரமிப்பாகவும் இருக்குது. இன்னும் ஒரு 7 நிமிஷம் கழிச்சு நீ பின்னாடி கடைசியில் பார்க்க போகிறீங்க. இந்த பீச் மார்க்கெட்டில் பார்த்தா அவ்வளோ இறைச்சல், அவ்வளோ கூச்சல், அவ்வளோ மக்கள், சும்மா பயங்கர கூட்டம். ஆனால் அப்படியே இந்த உள்ள அந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்துட்டோன்னா
மக்கள் அவ்வளோ சைலண்ட். உள்ளே எனக்கு கேமராவுக்கு அனுமதிக்கல. உள்ளே போனேன். நானும் ப்ரேயர் எனக்கு தெரிஞ்ச மொழியில் நான் ப்ரேயர் பண்ணேன். நிறைய மக்கள் எனக்கு தெரியாது இல்லையா, அது நம்ம இது கிறிஸ்டியானிட்டியில் எப்படி கடவுளை வணங்குவாங்கன்னு நான் எனக்கு தெரிஞ்ச மொழியில் நான் வேண்டிகிட்டு வந்தேன். அவ்வளோ ஒரு மன திருப்தி. அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் விசாரிக்கிற போது தான் தெரிஞ்சது, இந்த பூமிக்கு இந்த தாயோட இல்லத்துக்கு வந்து கிறிஸ்டியானிட்டி மட்டும் இல்லை, நிறைய லட்சக்கணக்கான இந்துக்கள் வந்து இந்தியாவுடைய எல்லா மூலை முடுக்கள்லேருந்து வந்துட்டுருக்காங்க அப்படின்ட்டு. எனக்கு இது வரைக்கும் அது தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 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 4 to 5 மணி நேரம் நான் இங்கே இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய இந்துக்கள் நிறைய பேர் இருக்கிறத பார்த்தேன். அப்புறம் நிறைய தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்டியானிட்டி நண்பர்களையும் பார்த்தேன். ஆச்சரியமாக இருந்தது. நான் வந்த வாகனத்தோட ஓட்டுநர் சொன்னார், எங்கள் ஓனர்கிட்ட 10 பஸ் இருக்குதுங்க, 10 பேருந்து இருக்குது. அவர் ஒவ்வொரு பேருந்தும் வாங்கும்போது வந்து முதல்ல வந்து இங்கே வந்து வேண்டிட்டு தான் அப்புறம் போய் அந்த பேருந்துக்கே பணமே கட்டுவார் அப்படின்னாரு. ஆச்சரியமாக இருந்தது. அவர் ஒரு இந்து. அப்புறம் தான் தெரிஞ்சது நாம் எவ்வளோ அறியாமையில் இருந்திருக்கோம் அப்படின்ட்டு. சரி, அது அந்த பக்குவத்துக்கு வரும்போதாலும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். அப்படி இருக்குதுங்க, வார்த்தையில் சொல்ல முடியும். நான் இந்த காணொலி வந்து நான் பேசவே கூடாதுன்னு தான் நினச்சேன். நான் அப்படியே சைலண்ட்டாக காட்சிப்படுத்திட்டு கடந்து போயிடலான்னு தான் நினச்சேன். அதனால தான் இதை கடைசியாக பதிவு பண்ணேன். நான் இது கிட்டத்தட்ட நான் ராமேஸ்வரம் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே திருநள்ளாருக்கு அடுத்து இங்கே தான் வந்தேன்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், அப்புறம் சுசீந்திரம், அப்புறம் பழனி, அங்கங்கன்னு இப்போ நிறைய மதுரை அப்படி போனோம். ஆனால் நான் வந்த 2வது பூமி இது. ஆனால் இதை பற்றி என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அவ்வளவு இது ஒரு சாதாரண பூமியாக என்னால் எடுத்துக்க முடியல. அப்படி இருந்தது. உங்களில் நம்ம எந்த மதமாக இருந்தாலும் சரி, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், அன்பு, அமைதி, சமாதானம், இந்த 3 தாண்டி எந்த கடவுளும் பௌத்தம், சமணத்தில், புத்தத்தில் கூட எல்லாமே இதைத்தானே குறிக்குது. அதை நான் இப்போ இந்த பயணத்தில் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்படி இருக்குதுங்க. அப்புறம் இன்னொரு அதிமுக்கியமான விஷயம், இந்த கூட்டத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கூட்டத்தில் இருக்கிற எனக்கு தெரிஞ்சு 70 to 80% இந்த ஜனங்க எல்லாருமே இந்துக்கள். அதாவது நம்ம ஊரில் ஆத்தா கருமாரி கண் பார்த்தா போதுன்னு பாட்டு போட்ட உடனே வந்து சாமி வந்து ஆடுறாங்க இல்லையா, நம்ம குரூப் தான் இந்த கோயில் பூரா திரியிறாங்க. எப்படி சூப்பர்வோ. அட இப்போதாங்க ஒரு விஷயம் புரியுது. ஒன்றும் இல்லை, இங்கே மரியம்ங்கிறாங்க, அங்கே நாம மாரியம்மாங்கிறான். மாரியம்மாவும் ஒன்று தானே. அட இது இத்தனை நாளாக புரியாம போச்சே. ஆமாம்ல, இவங்க சுருக்கி இம்முன்றாங்க, மரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் அங்கே மாரியம்மா அப்படிங்கிறோம். அவ்வளோதானே, வேறு என்ன வித்தியாசம் இருக்குது? சூப்பர் வா, மகிழ்ச்சி தோழர். பேரன்பும் பெருங்கருணையுடன் களிறுகள் விளையாடும் காடு ராஜன். மாதாவும் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே.